திருப்பூர் மாவட்டத்துல ஒரு பாட்டி சாகும் தருவாயில இருக்காங்க. அவங்க சாகிறதுக்கு முன்னாடி அவங்க பசங்களை எல்லாம் கூப்பிட்டு அவங்க மனசுல இருந்த ஒரு கவலையை சொல்றாங்க. என்ன கவலை அப்படின்னா, அவங்க பேத்தி அவங்க படிச்சிட்டு இருந்த காலகட்டத்திலேயே ஒரு பையனை காதலிச்சு ஓடி போயிட்டாங்க. அந்த பையன் அந்த பொண்ணை விட்டு ஓடி போனதும் வீட்டுக்கு திருப்பி கூட்டு வந்து பொண்ணை வச்சிருக்கிறாங்க. அந்த பேத்தியோட கவலை தான் இந்த பாட்டிக்கு மனசு ஃபுல்லா. சாகிறதுக்கு முன்னாடி இந்த பேத்தியோட வாழ்க்கை எப்படியே போயிருமே, வேற மாப்பிள்ளை பார்த்து கல்யாணம் பண்ணி கொடுத்தா கூட அவன் சரியா வச்சுக்க மாட்டான். அதனால எப்படியாவது தன்னுடைய இன்னொரு பேரனுக்கு இந்த பேத்தியை கல்யாணம் பண்ணி வச்சிருங்க, சொந்தத்துக்குள்ள கல்யாணம் பண்ணோம்னா ஒரு பிரச்சனையும் வராது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஒரு சத்தியம் போன்ற ஒரு விஷயத்த பண்ணிட்டு இறந்து போயிடுறாங்க. அவங்க சொன்ன வார்த்தைக்காக இந்த பேத்திக்கும் அந்த பேரனுக்கும் கல்யாணம் பண்ணி வைக்கிறாங்க. ஒருவேளை இந்த சத்தியம் மட்டும் அவங்க வாங்காம இருந்தா இன்னைக்கு நம்ம இந்த கிரைம் கேஸை இங்க அவேர்னஸ் வீடியோவை சொல்ல வேண்டிய அவசியம் வந்திருக்காது. சரி, அவங்க கல்யாணம் பண்ணி வச்சாங்கல்ல, அது என்ன ஆச்சு, அவங்க வாழ்க்கைக்குள்ள என்ன பிரச்சனை, யாருனால பிரச்சனை, எப்படி ஒரு குற்ற வழக்கு அது பதியப்பட்டது அப்படிங்கிற பத்தி ஊட்டியையே கிடுகிடுக்க வச்ச ஒரு கிரைம் கேஸ். சரி, நேரடியாக அந்த கிரைம் கேஸ்குள்ள போகலாம். அது நவம்பர் 18 அன்னைக்கு காலையில ஊட்டி கூடலூர் மலைப்பாதையில நடுவட்டம் அப்படிங்கிற ஒரு பகுதி இருக்குது. அந்த பகுதியில போயிட்டு இருந்த டூரிஸ்ட் எல்லாம் அந்த காலையில இயற்கையை ரசிக்கிறதுக்காக காருக்கு வெளியில தலையை நீட்டி அப்படியே பார்த்துட்டே வரும்பொழுது அவங்க கண்ணில் பட்ட ஒரு காட்சி மிகப்பெரிய பீதியை கிளப்பியிருந்தது. என்ன அப்படி பார்த்தாங்கன்னா, அங்க ஒரு ஆண் பிணம், அது முகம்லாம் தெரியாத அளவுக்கு ஒரு கொடூரமா சிதைக்கப்பட்டு பாதி எரிஞ்சு போன நிலையில கடந்தது. இதை பார்த்து அலறி அடிச்ச டூரிஸ்ட் எல்லாம் என்ன பண்றாங்க, இந்த நடுவட்டம் போலீஸ் ஸ்டேஷனுக்கு ஃபோன் பண்ணி இந்த மாதிரி ஒரு பிணம் இங்கே இருக்குது, நீங்கள் தயவு செஞ்சு வந்து பாருங்க அப்படின்ற மாதிரி அவங்க இன்ஃபர்மேஷன் கொடுக்குறாங்க. இதை கேள்விப்பட்டதும் ஒரு போலீஸ் டீம் அங்கே வருது. அவங்க வந்து பார்த்தா அந்த இடத்த அவங்க பரிசோதனை பண்ணி பார்க்கும்போது அந்த பிணத்துக்கு 30லேருந்து 35 வயது இருக்கலாம். அது ஒரு ஆண் பிணம். அந்த சடலத்தில் முகம் அப்படிங்கிற ஒன்றே இல்லாத அளவுக்கு கல்லுனால நல்லா அப்படியே சிதைக்கப்பட்டு இருக்குது. கொஞ்சம் கூட இந்த முகத்திலேருந்து இது இன்னாரு அப்படின்னு கண்டுபிடிக்க கூடாதுங்கிறதுக்காக பண்ண மாதிரியே அப்படியே நச்சிருக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் ஒரு ரொம்ப கொடூரமாக உடலில் கூட எந்த போதியும் கிடைச்சிடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக பெட்ரோல் ஊற்றி எரிச்சிருக்காங்க அப்படிங்கிற தகவலும் போலீஸுக்கு தெரிய வருது. அது மட்டும் இல்லாமல் இந்த சடலத்துக்கு பக்கத்திலேயே ஒரு அருவாளும் கிடக்குது. ஃபோரன்சிக் டிபார்ட்மெண்ட் வந்து இந்த டோட்டலாக இந்த இடத்த ஆய்வுக்கு உட்படுத்தி வேற என்ன தடயங்கள்லாம் இருக்குதுன்னு சொல்லிட்டு எல்லாத்தையுமே அவங்க கைப்பற்றாங்க. இந்த பாடியை அங்கே இருக்கிற அரசு மருத்துவமனைக்கு போஸ்ட்மார்ட்டம் பண்ணுறதுக்காக அனுப்பி வைக்கிறாங்க. போஸ்ட்மார்ட்டம் பண்ணதில் அங்கேருந்து என்ன ரிப்போர்ட் வருதுன்னா, அதாவது ரொம்ப கொடூரமாக கல் எடுத்து தலைப்பகுதியை சிதைச்சிருக்காங்க, டோட்டலாக நொறுங்கி போயிடுச்சு. அது மட்டும் இல்லாமல்